லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா அம்மா. யாருமா? காணிக்கையா? இல்லம்மா, எங்களுக்கு காணிக்கலாம் வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து சுமங்கலி பொண்ணுங்களுக்கு பூவும் குங்குமமும் கொடுக்கறதா வேண்டியிருந்தோம். அப்படியா? ஆமாமா. சங்கரி, அம்மா. ராதிகா, கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வரேம்மா. என் பொண்ணுங்க. என்னம்மா? யாரும்மா இவங்களா? ஏய், இவங்க சுமங்கலி பொண்ணுங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்கடி. அதான் உங்களையும் கூப்பிட்டேன். வச்சு விடுங்கம்மா. இந்தாங்க. வேற யாரும் இல்லையா? இல்லங்க, வேற யாரும் இல்ல. நான் இருக்கேன். அதானே பார்த்தேன். போட்டுக்கு வரலன்னா உனக்கு தூக்கம் வராதே. பிரசாதம் உங்களுக்கு மட்டும் எழுதி வச்சிருக்கா என்ன? ஏய், இது சாதாரண பொருள் இல்லடி, குங்கும பிரசாதம். நீ ஆ, நான் எப்படி வந்தாலும் நானும் சுமங்கலி தானே, இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க கொடுங்கம்மா. இவங்க இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. இந்தாங்க. வேற யாராவது இருக்காங்களா? அவ்வளவுதாம்மா. ஏய், இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ரஜினி, என்ன பார்த்திபா? கோவில்ல இருந்து வந்திருக்காங்க. ஏதோ பிரசாதம் கொடுக்கணுமா, வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஆமா, இவளுக்கு எதுக்கு பிரசாதம்? புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு தான் இதெல்லாம். இவளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் ராதிகா, இந்த வீட்டை விக்கிறதுக்காக புருஷனை டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கிற உனக்கு உங்க அக்காவுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், ரஜினி கொடுக்கூடாதா? அரவிந்த், ஏய் கத்தாதடி. ராதிகா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் இன்னும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? என்னது? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றாங்க. யார்கிட்ட கதை விடுறீங்க? ஆமா, நானும் எங்க அக்காவும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா என் வயித்துல உங்க புள்ள இருக்கு. மாமா கூட வாழ்ந்து அக்கா 2 பிள்ளைங்க பெற்றிருக்கா. இவங்க அப்படியே புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்க? சொல்லுங்க. ஏய், ஒன்னா வாழ்றோன்றது மனசார ஒன்னா நிக்கிறது தான், வெறும் புள்ளைய மட்டும் பெத்துக்கிறது இல்ல. மா, நீங்க அவங்களுக்கு குங்குமம் வச்சு விடுங்க. அந்த தம்பி சொல்றதும் சரிதானம்மா. அது மட்டும் இல்ல, ஆத்தாளோட ஆசீர்வாதம் கிடைக்கிற நேரம் இவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கட்டுமே. இந்தாம்மா. சரி, நாங்க வரோம்மா. ரஜினி, ஏய் ராதிகா, நீ இப்ப திருந்துவே அப்ப திருந்துவே நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா உன் புத்தி நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் இருக்கு. மாப்ள, நீ மரியாதையா ஒழுங்கா நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவீங்க? ராதிகா, உங்களை விட இன்னும் எனக்கு புத்தி கெட்டு போல. என்னடி இவ? கேட்டியாமா? இதான் இவரு. என்ன ராதிகா? கண்ணால பார்த்து காதால கேட்டல. ஏய், அத்தைக்கு என்ன பத்தியும் தெரியும், உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. ரஜினி, அது தயவு செஞ்சு போயிடு. சமாதானப்படுத்துற
ஆறுதல் சொல்றேன்னு வந்துடாது. ப்ளீஸ் போயிடு. வேற என்னங்க செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய வேண்டாங்கிற. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. உங்களை இப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா? அப்படி விட்டுட்டு போகணும் தானே முடிவுல இருக்க நீ. அப்புறம் என்ன உனக்கு? எத்தனை நாள் நீ கூட இருந்து பார்த்துப்ப? இன்னைக்கு நான் உன் நெஞ்சில சாஞ்சு அழுதன்னா நாளைக்கு நான் அழும்போது அப்படி நீ இருக்கணும்னு என் மனசு தேடும். ரஜினி, அது உன்னால அப்படி இருக்க முடியுமா? காலம் முழுக்க என்ன அழாம பாத்துக்க முடியுமா? கூடவே இருக்க முடியுமா சொல்லு. இல்ல ரஜினி, அது முடியாதுல்ல. நானே தானே என்ன பாத்துக்கணும். அத நான் இப்பல இருந்தே பாத்துக்கிறேன். நீ போ. போங்கறல்ல. பாஸ், என் மேல என்ன பாஸ் கோவம்? நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சியா? ரஜினிக்கு யாராலையோ பிரச்சனைன்னு நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மொத்த பிரச்சனையுமே நீதான். நான் அவளுக்கு பிரச்சனையா? தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க பாஸ். ரஜினிக்கு அவ குடும்பத்துல இருக்க எல்லார பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு அவங்க குடும்பத்தார்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால ஏமாற்றமும் இல்லை. இவங்களாம் நம்மளை பார்த்துப்பாங்க, நமக்காக நிப்பாங்க அப்படின்னு அவ ஒரு நாள் கூட நம்பினதே கிடையாது. ஆனா நீ அவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு வந்திருக்கு. உண்மையான அன்பை அவ உங்ககிட்ட மட்டும் தானே எதிர்பார்த்தா. அது கிடைக்கலன்னு தான் இப்ப ஏமாந்து போய் நிக்கிறா. பாஸ், பாத்திபா, நீ அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்க. ஆனா ஒரு ஹஸ்பண்டா நீ அவளுக்கு என்ன செஞ்சிருக்க? ஒரு நாள் கூட அவ கூட வாழ்ந்தது கிடையாது. அவ விருப்பப்பட்டான்னு அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைச்சல்ல. உன் கூட வாழ்றது மட்டும்தான் இப்போ அவளுக்கு இருக்க ஒரே ஆசை. அதை எப்ப நிறைவேற்ற போற? நான் ஒன்ன மட்டும் குத்த சொல்ல பாத்திபா. தப்பு ரஜினி மேலையும் தான் இருக்கு. உன் அப்பா இறந்ததுல ரஜினி மேல உனக்கு கோவமோ வருத்தமோ இருந்திருந்தா அவகிட்ட ஓப்பனா போய் பேசு. பேசுனாதான் பிரச்சனை தீரும். அதை விட்டு ரெண்டு பேரும் பேசாம பிரியறது மட்டும் தான் ஒரே முடிவுன்னு மட்டும் எடுத்துறாதீங்க. பாஸ், பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? பார்த்திபன் சரியான காரணம் இல்லாம எப்பவும் எதுவும் செய்ய மாட்டான்னு நீங்க தைரியமா சொல்லுவீங்கல்ல? ஏன் பாஸ், இப்ப எங்க போச்சு அந்த நம்பிக்கை? ரஜினிக்கு சப்போர்ட்டா நீங்க பேசினது எல்லாமே ஓகே தான். ஆனா என் பக்கம் என்ன பிரச்சனை, என்ன காரணம்னு நீங்க யோசிக்கவே இல்லையே. என்ன சொல்ற? முதல்ல ரஜினியை விட்டு போக நான் முடிவெடுத்தது உண்மைதான். ஆனா இப்ப நான் எனக்காக மட்டும் முடிவெடுக்கல, ரஜினிக்கும் சேர்த்துதான். ஏய், என்ன சொல்ற பார்த்திபா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். டைவர்ஸா? ஒரேடியா விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இது எப்பவோ அனிதா எடுத்த முடிவு. அப்போ நான் கையெழுத்து போட்டேன். இப்ப இதை தேடி எடுத்துட்டு வந்து ரஜினி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏன் முடிவு இல்லை, ரஜினியோட முடிவு. இப்ப என்ன பாஸ் சொல்றீங்க?
அப்போ 2 பேரும் பிரியதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களே, அப்படிதானே? சரி பார்த்திபா, சரி. கூடவே இந்த டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல? இதுக்கு மேலேயும் ரஜினி கூட என்ன இருக்க சொல்றீங்களா? ஐயோ, வேணவே வேணாம். நீ ரஜினி கூட இருக்கவே வேணாம். உன் இஷ்டப்படி எங்க போகணுமோ போ போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அதை விட்டுட்டு உன் அன்பை காட்டி ரஜினியை உன் அடிமையாக்கிடாத. இப்ப இருந்தே நீ இல்லாத வாழ்க்கைய ரஜினி வாழ்ந்து பழகட்டும். ரஞ்சிதம், ஒரு நிமிஷம் வாயே. என்னங்க? இந்த ரஞ்சிதம், என்ன இது? என்னோட சம்பளம்மா. என்னாச்சு ரஞ்சிதம்? ஏன் கண் கலங்குற? நீங்க உழைச்ச காசை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு. நீங்க இப்படி ஒரு நல்ல புருஷனா தகப்பனா இருக்கணும் தாங்க நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். அதான் நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி நான் மாறிட்டேனேம்மா. இப்ப எதுக்கு பழசெல்லாம் நினைச்சு உன் மனசை நீ கஷ்டப்படுத்திக்கிற? விடு, இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா, அம்மா இந்தாம்மா. என் சம்பளத்துல செக்கப் ஹாஸ்பிடலுக்குலாம் எடுத்து வச்சது போக வீட்டுக்கு என்னோட பங்குமா. என்னம்மா பாக்குற? வாங்கு. அம்மா இந்தாங்கம்மா, இது என்னோட பங்கு. மா இந்தாங்கம்மா, நானும் என்னோட பங்கு கொடுக்குறேன். பார்த்திபா, இதெல்லாம் ஒண்ணும். கடவுளே, ரஞ்சிதம், என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? அன்னைக்கு நீ சொன்ன எல்லாரும் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு. அந்த ஒரு சொல்ல பிள்ளைங்க மதிச்சு இன்னைக்கு உழைச்சு பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு பாத்துட்டு வாங்காம நிக்கிற? வாங்கிக்கம்மா. இந்தாம்மா, வாங்கிக்கோமா. வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்த குடும்பம் இப்படி இருக்கணும் தான் ரஜினி ஆசைப்பட்டா. ஆமா பாஸ், அவங்க நினைச்ச மாதிரியே இவங்க மாறிட்டாங்கல்ல. அக்கா, அம்மா, மேமா சந்தோஷத்துல கண் கலங்குற? இனிமே இது அடிக்கடி நடக்குமா? சம்பாரிச்சு குடுக்கறன்ற திமிர்ல உன்னே கேள்வி மேல கேள்வி கேட்டாங்கல்ல, இனிமே யாரும் உன்னை இந்த வீட்ல கேட்க முடியாது. நாங்க உன்கிட்ட குடுத்துட்டோமா, இது எல்லாமே உன் காசு தான். நீ என்ன செய்யணுமோ செய்யலாம். நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சிலர் புரிஞ்சுக்கணுமா. அவங்க விட்டுட்டு போயிட்டா நம்ம காணாம போயிருவோம் நினைச்சாங்கல்ல, அவங்க கண்ணு முன்னால எப்படி வாழ போறோம்னு மட்டும் பார்க்கட்டும்.
ஏமா ராதிகா, சத்தியமா எனக்கு வயிறு வலிக்குது. கோமா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு செம ஜோக் பண்ணிட்டு இருக்க. அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து 1 மாசம் சம்பளத்தை தான் கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆமா பாத்திப்பா, இவங்களே வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பாங்களா? அதுக்கு இவங்களே பாராட்டு விழா நடத்துவாங்களா? ஏய் ராதிகா, அவ்வளோலாம் உனக்கு சீன்லாம் கிடையாது. 1 மாசம் சம்பளத்தை கையில வச்சுக்கிட்டு உன் வாய் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நீளுது இல்ல? 1 மாசம் கஷ்டப்பட்டதுக்கே உங்களுக்கு இப்படி இருந்தா, இத்தனை நாளும் உங்க எல்லாருக்கும் சேர்த்து தன்னந்தனியா ஒத்தி உழைச்சு கொட்டினாலே அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். இத பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை உங்க யார்கிட்ட கேட்டிருக்காளா? இல்லல்ல. அதான் ரஜினி, the great ரஜினி. என் ரஜினி பணத்தை கொடுக்கறது நிறுத்தினதுக்கு அப்புறமா தானே இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு போட்டே கண்டுபிடிச்சிங்க. ஆனா அவ எந்த கணக்கும் பார்க்காம இந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டு இருந்தா. அவளை போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது உங்க ஆயுசுக்கும். சூப்பர் பாத்திப்பா, சூப்பரா சொன்ன. அத்த, இவங்க ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்கன்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கடமை செஞ்சுட்டாங்கன்னு புல்லரிச்சு போய் நிக்கிறீங்களே. எத்தனை வருஷம் ரஜினி செஞ்சதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தூசுன்னு உங்களுக்கு கூடவா தெரியல? கடைசியா சொல்ல போனா அவளை நினைச்சு நீங்க தான் பெருமைப்பட்டுக்கணும். இந்த காசை கொண்டு வரதுக்கு 1 மாசமா இவர் கண்டவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கி கதவு திறந்து விட்டு சலாம் போட்டு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு தான் அந்த சம்பளத்தை கொண்டு வந்திருக்காரு. இதோ என் பொண்டாட்டி ராதிகா என்கிட்ட கூட அன்பா பேசுனது இல்ல. எவனுக்கோ கால் பண்ணி, சார் இன்சூரன்ஸ் போடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு காலில் விழாத குறைய கஞ்சிட்டு இருக்கா. பாட்டாவே பாடினால. ஆமாமா, அந்த பாட்டை வேற மறந்துட்டேனே. அது என்னது? முத்த சண்டை போட முத்தம் கொடுக்க போறேன். அப்புறம் நம்ம ஆட்டோக்காரர் முரளி கஷ்டப்பட்டு ராப்பகலா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க கை வலிக்க பூ கட்டுறீங்க. உங்க பெரிய பொண்ணு கால் வலிக்க தையல் மிஷின் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மொத்த கஷ்டத்தையும் தனியா அனுபவிச்சு ரஜினி உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டால. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்ல, எத்தனை வருஷம். இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவளோட அருமையை உணராம அவளையே ஜெயிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்களே. நீங்கெல்லாம் வாழ்க்கையை உணர்ந்து என்னைக்கு சரியா வாழ போறீங்க? என்னைக்கு நீங்க ரஜினியை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. அது வரைக்கும் நீங்க வாழ்றதே வேஸ்ட் தான். உனக்கு என்ன சமுத்திரக்கனி நினைப்பா? நீ அட்வைஸ் பண்ணா எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்றது அட்வைஸ் கிடையாது, பிரச்சாரம். ரஜினி ரொம்ப நல்லவ, அவ உங்களுக்காக தான் உழைக்கிறான்னு அவளுக்கு ஆதரவா பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருந்த. ஹலோ, யாரு? ஓ, டெலிகாலர் மேடமா? சொல்லுங்க. அரவிந்த், நீ என்ன டென்ஷன் பண்றதுனாலதான் நானும் உன்னை டென்ஷன் பண்றேன். நீ இங்க இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? உங்க வீட்டுக்கு போய் நீ ஜாலியா இருக்கலாம்ல. என்ன மேடம் பண்றது? என் பொண்டாட்டி வயிற்று பிள்ளையோட புருஷன் வீட்டு வசதி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்க அவ அம்மா வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்னு புருஷனுக்கு ஆசை இருக்காதா? இப்ப என்ன பார்த்து கிழிச்சிட்ட நீ? பாக்க வச்சு கேக் சாப்பிடுறது, பிரியாணி சாப்பிடுறதுன்னு வெறுப்பேத்திட்டு தானே இருந்த. ஐயோ, உனக்காக நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல. சொல்லி எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் உனக்காக இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்போ இப்படியே மாமா கையை பிடிச்சி என் வீட்டுக்கு வா. உன்னை வெறுப்பேத்துற மாதிரி நான் எதையும் பண்ண மாட்டேன்.
அதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அரவிந்த். என் கூட நீ இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ என் கூட எப்படி வாழ்றதுன்னு யோசி. ஐயோ ராதிகா, இப்ப அதானே நடந்துட்டு இருக்கு. நான் உன் கூட வந்து உன் அம்மா வீட்டை தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என் புருஷனா என் பக்கத்துல இல்லையே. ஒழுங்கா வீட்டுல பங்கு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் புருஷனா என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. மிரட்டும் போது கூட என்ன ஸ்டைலா இருக்க தெரியுமா? இந்த பார், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிறந்தா பொம்பளை புள்ள தான் வேணும். அதுவும் பார்க்கிறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கணும். பார்க்கிறதுக்கு மட்டும். வேண்டாம் அரவிந்த், என் குணம் என்னன்னு உனக்கு தெரியும். இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி என்னை இன்னும் டென்ஷன் ஆகாது. ஏய் போ, கிளம்பு, போ போ போ. உன்னால முடிஞ்சது செய் போ. அதிகபட்சம் என்ன பண்ணுவ நீ? குழந்தை அழிச்சிடும் பிளாக்மெயில் பண்ணுவேன், அவ்வளவுதானே? அப்படி ஏதாவது செஞ்சா நீ போய் சேர வேண்டியதுதான். சாச்சா, நீ தப்பு செய்யறதுக்கு நானே என் பிள்ளையும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இனிமே என் ஃபோக்கஸ் எல்லாம் உன் மேல மட்டும்தான். இனிமே என்ன மீறி ஏதாவது பண்ண இந்த வீட்ல மட்டும் இல்ல, என் லைஃப்ல நீ இருக்க மாட்ட. புரியுதா?